அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் 12ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இயல் 2 4 வகை பொருத்தங்கள் இலக்கண பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற தமிழில் இருக்கக்கூடிய 4 வகை பொருத்தங்கள், இந்த பாடப்பகுதியிலிருந்து இன்றைய காணொளியை நாம் பார்க்கலாம். 4 வகை பொருத்தங்கள்னால் 4 வகையான பொருத்தங்கள் தமிழில் இருக்கின்றது. முதலில் தமிழில் நாம் பார்க்க வேண்டுமானால் தமிழ் எழுத்துக்கள் நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. இதில் உயிர் எழுத்துக்கள் 12. இந்த உயிர் எழுத்துக்களை நம்ம எத்தனையாக பிரிக்கலாம்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று குரில், நெடில். குரில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் 7. இந்த நெடில் எழுத்துக்களை நெட்டெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. குரில் எழுத்துக்கள்னு ஏன் சொல்கிறேன்னா, குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள். அது நம்ம உச்சரிக்க போகின்ற போது குறுகிய ஓசை, குறைந்த ஓசையுடைய எழுத்துக்கள். இப்போ பாருங்கள், அ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்துக்களும் குரில் எழுத்துக்கள், குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள்னால் நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள். ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். அடுத்து வரக்கூடிய எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள். இந்த உயிர் எழுத்து என்பது ஒரு மனிதனுடைய உடலில் உயிர் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் இந்த உயிர் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களில் மிக முக்கியமான இடம் பெறுகிறது. அடுத்து வரக்கூடியது மெய் எழுத்துக்கள். உடல் மெய்க்குள், மெய்னா நம்ம உடல் இருக்குல்ல, அது மெய்னா உடலை குறிக்கும். இந்த உடலுக்குள் உயிர் இருப்பது போல இது உயிர் எழுத்துக்கள். நம்முடைய மூச்சு காற்று தான் நம்மளோட உயிர். அது உடல் மெய் எழுத்துக்கள் சொல்லக்கூடிய நம்ம உடலை போன்றது. உடல் உயிருக்குள்ளே எப்படி இருக்குது, உடலுக்குள்ளே உயிர் எப்படி இருக்குதோ அதுபோல் இந்த 2 எழுத்துக்களும் ஒன்றுக்கொன்று உயிர் உடலுக்குள் இருப்பது போல் இந்த எழுத்துக்கள், இந்த மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களோடு சேர்ந்து தான் உயிர்மெய் எழுத்துக்கள் நமக்கு பிறக்கின்றன. இந்த மெய் எழுத்துக்கள் 18. இந்த மெய் எழுத்துக்களை 3 வகையாக பிரிப்பினர். வல்லினம், மெல்லினம், இடையினம்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த மெய் எழுத்துக்களை நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? இந்த மெய் எழுத்துக்க மேலே என்ன இருக்கும்? பொட்டு இருக்கும். புள்ளி வைத்த எழுத்துக்களை தான் நம்ம மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். வல்லின எழுத்துக்கள் கசட தபர, மெல்லின எழுத்துக்கள் ஞங்கன நமன, இடையின எழுத்துக்கள் எரல வளல. இதுதான் இடையினை எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கள்னால் நம்ம ஒலிக்கின்ற போது, நம்ம அந்த வார்த்தையை உச்சரிக்கின்ற போது கொஞ்சம் வலிமையாக உச்சரிப்போம். வலிமை வாய்ந்த எழுத்துக்கள் அழுத்தமாக உச்சரிப்போம். ஞங்கன நம்மனா ரொம்ப மென்மையாக உச்சரிப்போம். அந்த மூக்கம் உள் நாக்குலேருந்து வரக்கூடிய ஞங்கன நம்மன. எரல லவளனா இந்த மெல்லினத்துக்கும் வல்லினத்துக்கும் இடைப்பட்ட உச்சரிப்புக்குள்ளது தான் இடையினை எழுத்துக்கள். அப்படி இந்த மெய் எழுத்துக்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து பிறக்கிறதா உயிர்மெய் எழுத்துக்கள். இக்கு குட்டல் ஆ, கா. இந்த 2 எழுத்துக்களும் சேர்ந்து பிறக்கின்றது தான் உயிர்மெய் எழுத்துக்கள். இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் 216 எழுத்து. இந்த உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. இப்படி மொத்தம் 247 எழுத்துக்கள் தமிழில் உள்ளன. இப்போது இந்த தமிழில் எழுத்துக்கள் இவ்வளவு இருக்கிறது. இனி இந்த எழுத்துக்களுக்கு அடுத்தது தமிழில் இருக்கக்கூடிய இந்த 4 வகை பொருத்தங்களை நம்ம பார்க்குறோன்னா, என்ன எல்லாருக்கும் ஆண் பெண்ணுக்கு தான் பொருத்தம் பார்ப்பாங்க, திருமணத்துக்கு தான் பொருத்தம் பார்ப்பாங்க, இல்லை ட்ரெஸ்ஸில் தான் பொருத்தம் பார்ப்போம். அப்படிலாம் இருந்தாலும் இந்த தமிழ் எழுத்துக்கள் ஒரு மனிதனுடைய உடலாகவும் உயிராகவும் அதை நம்ம ஒப்புமைப்படுத்துகின்ற போது இந்த எழுத்துக்களிலும் என்ன இருக்கின்றதுன்னா பொருத்தங்கள் இருக்கின்றன. அந்த 4 வகை பொருத்தங்களை வைத்து தான் தமிழ் இலக்கணமே அணி செய்கிறது. இலக்கணத்தையே நமக்கு அதில் தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த 4 வகை பொருத்தங்கள் என்னன்னா, முதல்ல திணை, பால், இடம், எண். திணை, பால், இடம், எண். இந்த 4 தான் தமிழில் இருக்கக்கூடிய பொருத்தங்கள். திணை இந்த இருக்குது பாருங்கள், திணை, பால், எண், இடம். இதுதான் தமிழில் இருக்கக்கூடிய 4 வகை பொருத்தங்கள். இதுதான் தமிழ் மொழியோட அடிப்படை அலகு. அடிப்படை அலகே தமிழ் மொழியோட அடிப்படை அலகே இந்த திணை, பால், எண், இடம்தான்.
ஒரு சொற்றொடர் இருக்குது, ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதோட அமைப்பை நம்ம விளக்கி கொள்வதற்கும் அது எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கும் நமக்கு தேவையான அறிவு வேண்டும். எந்த அறிவு வேணும்னா திணை, பால், எண், இடம் இவற்றை பற்றிய ஒரு அறிவு இருந்தால் தான் நம்ம அதை என்ன சொல்லு, அது பெயர் சொல், வினை சொல்லா, ஆண்பாலா, பெண்பாலா, ஒருமையா, பன்மையா, அது எப்படிப்பட்ட இலக்கணத்தில் வந்திருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய முடியும், கண்டு கொள்ள முடியும், நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த திணை, பால், எண், இடம் இவற்றை நம்ம என்ன செய்யணும்னா தெரிஞ்சு கொள்ளணும். கண்டிப்பாக நமக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அதனால் இன்றைக்கி மேலோட்டமாக இந்த திணைனா என்ன, பால்னா என்ன, எண்ணுனா என்ன, இடம்னா என்ன, இது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட்டு எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். அடிப்படையான அழகு இதுதான் தமிழ் இலக்கியத்தில். இப்போது திணையை நம்ம எடுத்துப்போம். இந்த திணைனா என்னன்னா ஒழுக்கன் பொருள். திணைனா என்னன்னா ஒழுக்கம். மனிதன் உயர்ந்த ஒழுக்கம் உள்ளவன், அதை விட தாழ்ந்த ஒழுக்கம் உள்ளது உயிரினங்கள். அதனால இந்த திணை என்பதின் பொருள் என்னன்னா ஒழுக்கம். இந்த திணை எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். இந்த திணை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். இப்போ பொதுவாக நான் சொல்லிடுறேன், நாளைக்கு ஒன்றுனா இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்கப்பட்டிருக்கிறத விளக்கத்தை கொடுக்குறேன். திணை 2 வகைப்படும். ஒன்று அக்ரிணை, இன்னொன்று உயர்திணை. உயர்திணை, அக்ரிணைன்னு 2 வகைப்படும். உயர்திணை என்பது உயர்ந்த ஒழுக்கமுடைய மனிதர்களையும் தேவர்களையும் குறிக்கும். உயர்ந்த ஒழுக்கமுடைய மனிதர்களையும் தேவர்களையும் குறிப்பது இந்த உயர்திணை. அக்ரிணை என்பது என்னன்னா மனிதர் அல்லாத உயிருள்ள உயிரற்ற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் குறிக்கும். அக்ரிணை மனிதர்கள் அல்லாத உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருட்களையும் குறிப்பது தான் என்னது இந்த அக்ரிணை. இப்போ உயர்த்தினேன்னா இப்போது இயேசு சொல்லுவோம், கடவுளை சொல்லுவோம், ஆசிரியர், மாணவன், டிரைவர், இயக்குனர், கமலி, அமலா, கலா, இதெல்லாம் என்னது உயர்த்திணை. அக்ரிணைனா மரம், மீன், கடல், பேருந்து, கல், துணி, இதெல்லாமே அக்ரிணை. அடுத்து பால். 2வது பொறுத்த பால். பால்னா என்ன? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். 5 வகை பால்கள் இருக்குது. ஒன்று ஆண்பால், பெண்பால் நமக்கு தெரியும், மனிதர்களை குறிப்பது ஆண்பால், பெண்பால், பலர்பால்னா நிறைய பேரை குறிப்பது. இந்த 3 பால்களுமே உயர்த்திணைக்குரிய பால்கள். ஒன்றன்பால், பலவின் பால்னு சொல்லக்கூடியது அக்ரிணைக்கு உரியது. அப்போ பால் 5 வகைப்படும். எதெல்லாம்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இதில் முதலில் வரக்கூடிய ஆண்பால், பெண்பால், பலர்பால், இந்த 3மே எதை குறிக்குதுன்னா உயர்த்திணைக்குரிய பால் வகை. அப்போது ஒரு தொடரில் நம்ம கண்டுபிடிக்கலாம், இது தெரிஞ்சிருந்தா இது உயர்த்திணையா அக்ரிணியா என்பது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒன்றன் பாலும் பலவின் பாலும் எதை குறிக்குதுன்னா அக்ரிணைக்கு உரிய பால் வகைகள். அப்போது உயர்திணை பால் 5 வகைப்படும். முதல்ல இருக்கக்கூடிய 3 ஆண்பால், பெண்பால், பலர்பால் உயர்திணைக்குரியது. பலவின் பால், ஒன்றன் பால் அக்ரிணைக்குரியது. அடுத்தது எண். தமிழில் வரக்கூடியது எண். எண் இது 2 வகைப்படும். ஒருமை, பன்மை. ஒன்றை மட்டும் குறிப்பது ஒருமை, பலவற்றை குறிப்பது 2க்கு மேற்பட்ட, 1க்கு மேற்பட்ட பொருட்கள் இருந்ததுன்னா அதை குறிப்பது பன்மை. அப்படி எண் 2 வகைப்படும், ஒருமை, பன்மை. இடம். அடுத்து இடம். இடம் எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். இடம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். எதெல்லாம்னா தன்மை, தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை. இடம் 3 வகைப்படும். படர்க்கை, படர்க்கைன்னு 3 வகைப்படும் இந்த இடம். தன்மைன்னு சொல்லக்கூடியது என்னென்னா அதிலே இருக்குது, தன்னை பற்றி கூறுவது. நான் வந்தேன், நான் எழுதினேன், நான் போனேன் என்று தன்னை பற்றி கூறுவது. முன்னிலைனா நீங்கள், நீ வீர்,
நீ அப்படி நம்முடைய முன்னால் இருக்கிறவர்களை பற்றி குறிப்பிடுவதுதான் முன்னிலை. படர்க்கை என்று கூறுவது அவன் வந்தான், எங்கோ இருக்கிற ஒருவரை நாம் முன்னிலைப்படுத்தி சொல்வது படர்க்கை. அப்போது இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று இடம் 3 வகைப்படும். தன்மை என்பது தன்னை குறிப்பது, முன்னிலை என்பது நம் முன்னால் இருப்பவர்களை குறிப்பது, படர்க்கை என்பது எங்கோ இருக்கிற ஒருவரை நாம் இங்கிருந்து பேசுவது படர்க்கை. பின் எங்கேயோ படர்ந்து இருக்கிறவங்கள நம்ம பேசுவது தான் படர்க்கை. அப்போ இடம் 3 வகைப்படும். அப்போது 4 வகை பொருத்தங்கள் தமிழில் இருக்கக்கூடியது இதெல்லாம் திணை, பால், எண், இடம். திணை 2 வகைப்படும், பால் 5 வகைப்படும், எண் 2 வகைப்படும், இடம் 3 வகைப்படும். திணை உயர்திணை, திணை என்பதின் பொருள் ஒழுக்கம். இது உயர்திணை, அஃறிணை என 2 வகைப்படும். பால் 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். எண் 2 வகைப்படும். ஒருமை, பன்மை, இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை என 2 வகைப்படும். இது இந்த 4 வகை பொருத்தங்களோட அடிப்படை. இதுதான். இது நமக்கு தெரிஞ்சிட்டாலே நம்ம அடுத்தது விரிவாக ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாமா அடுத்த காணொளியில். இந்த காணொளியில் இதை பார்த்து இதோட அடிப்படை இது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம அடுத்தடுத்து நம்ம படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திணைனா என்னன்னு நம்ம தெரிஞ்சிட்டாலே நமக்கு எளிதாக இருக்கும், படிப்பதற்கு எளிதாக இருக்கும். எந்த குழப்பமும் இல்லாமல் தமிழ் இலக்கணத்தை படிப்பதற்கு நமக்கு இது வழிவகுக்கும். அதனால் இதனை பார்த்து பயன்பெறுங்கள். இதை எங்களுக்கு இந்த காணொளியை பார்த்து பயன்பெறுங்கள். அநேகருக்கு இதை பார்ப்பதற்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு ஊக்கம் அளியுங்க. நன்றி.